வணக்கம் and welcome to Cook with Martina. பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப குவிக்கா ஈஸியா நம்ம பண்ண போறோம். நான் பன்னீர் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டோவை லைட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு பேனையும் வச்சுக்கலாம். பேன் இப்போ சூடாயிருச்சு. ஒரு ஸ்பூன் பட்டரை தான் நம்ம சேர்த்திருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க முட்டை சாப்பிடலன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி, நீங்க பன்னீர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்க தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் முந்திரி நான் சேர்த்துருக்கேன். அதையும் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம அதை கூல் டவுன் பண்ணி நம்ம அரைக்க போகிறோங்க. கிரேவி நம்ம இப்போ பண்ணணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஸ்டோவை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். அதை தான் நான் சேர்த்துக்க போறேன். பட் சப்போஸ் நீங்க இதை ஸ்கிப் பண்ணி ஆயில் சேர்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது ஓகே தாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்க போறோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா அதை தான் சேர்த்து போறோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போதான் அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் நான் சால்ட் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. பால் ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்துக்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பன்னீரை தான் சேர்த்துக்க போகிறோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இன்னைக்கு நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிஷ். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப காரமாக கூட இருக்காது இல்லையா. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதை சப்பாத்தி கூடலாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. குழந்தைங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க, அருமையா வரும். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துருக்கேன்.
ரொம்ப சேர்த்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமா. இப்போ ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் பால் இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் இதை எடுத்து நீங்கள் அப்படியே நான் போடுற மாதிரி போட்டு விடுங்க. ஃபைனலாக கொரியாண்டர் தான், அதோட தான் கார்னிஷ் பண்ண போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. Don't forget to like, share and subscribe.